நான் இருக்கிறேன், நான் பாதிக்கப்பட்டு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு பல கட்சி கூட தெரியாது. நானே சொல்லியிருந்தேன், இந்த ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன மாதிரி வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இதுக்கு ஒரு சட்டம் இருக்கணும், ஒரு சட்டம் இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து பாதிக்கப்படுறவங்கள ஒரு 50ல இருந்து ஒரு 25ஆவது நம்மளால குறைக்க முடியும். அப்படிங்கிறப்ப தனி சட்டம் இருந்தா மட்டும்தான், கண்டிப்பா தனிச்சட்டம் இருந்தா மட்டும்தான் இது நடக்க முடியாது. ஏன்னா இப்ப நிறைய இதுக்கு சட்டம் வந்திருக்குது, தேவையில்லாததுக்குலாம் சட்டம் போட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப ஏன் சாதி ஆணவ கொலைக்கு மட்டும் சட்டம் போடல? அதான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியே நான் தான் கேட்பேன். அதுக்கு ஒரு சட்டம் இருந்தா ஒரு பயம் இருக்கும், பண்ணா நம்ம இப்படி ஆயிடுவாங்க, நம்ம ஃபேமிலி இழந்துருவோம் அப்படின்னு. ஆனா இப்ப அப்படி இன்னும் அந்த தனி சட்டம் வரல. தனி சட்டம் இல்லாதனாலதான் இன்னி வரைக்கும் நடக்குது. இந்த வீடியோ பாக்குற அனைத்து பேருக்கும், இந்தியா ஃபுல்லும் சொல்றேன், அதர் ஸ்டேட்ல கூட சொல்றேன், யாரு பார்த்தாலும் சரி, அவங்க பையனுக்காக பொண்ணுக்காக நீங்க இதுவே நான் பாதிக்கப்பட்ட எனக்காக நீங்க போராடலாம் வேணாம், நான் சிம்பதி கிரியேட் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட மாதிரி உங்க பையனும் உங்க பொண்ணும் உங்க வீட்டுல உங்க சொந்த பந்தம் யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவே நான் கொடுக்குறேன்.